ஒரு வீட்டோட அழகே அது 2 சென்ட்டோ 5 சென்ட்டோ நம்ம பண்ணுற அந்த அழகான பிளானில் தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் தாங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். டக்குன்னு பார்த்த உடனே ஒருத்தருக்கு இது ஒரு 3.5 சென்ட் 4 சென்ட்டில் கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, லைட் கிரே அண்ட் டார்க் கிரே, ஒயிட் இவ்வளோ தான். ரொம்ப கம்மியான கலர் காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் டார்க் அண்ட் கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த வீட்டோட ஒரு ஓவரால் பிளான் அப்படின்னு பார்க்குறப்போ சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டு 2.25 சென்ட் தாங்க. 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா. ஸோ நமக்கு மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 23 அடி ரோடு, வீட்டுக்கு பின்னாடியுமே நமக்கு 23 அடி ரோடு வரும். ஸோ ஒரு கார்னர் பிளாட்டில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டாக ஆப்டாக இருக்குங்க. ஸோ வீட்டோட இந்த மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் தெற்கு பக்கமாக வச்சுருக்காங்க. ரேம்ப் ஏறி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பேக்டான பார்க்கிங் ஏரியா. ஏன்னா 12.5க்கு 13 அப்படிங்கிற சைஸில் நமக்கு போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வாட்டர் சம்ப் ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவல் போர்வெல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இடம் இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடியும் ரோடு தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடில் மட்டும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நம்ம நடந்து போயிட்டு வர அளவுக்கு. ஸோ இந்த கார்னரில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவுட்டர் பாத்ரூம் எப்போங்க யூஸ் பண்ண போகிறோம், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றோம் அப்படின்னா அவுட்டர் பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீட்டோட கார்னரில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டாய்லெட் டைப்புங்க. வீட்டோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் டீக்குட் டோர் வந்து மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட சைடில் இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா 11க்கு 21 சைஸில் நல்லா லென்த்தியான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு. தென் இந்த சைடு வந்து நம்ம டிவிலாம் மாட்டிக்கிறதுக்காக இந்த சிவில் ஒர்க்லேயே கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே டாப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு இது வந்து வடக்கு பக்கமாக 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது ஹால். அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரியே இந்த இடத்துல நமக்கு இதை வந்து பூஜா யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சிவில் ஒர்க்லேயே இந்த ரேக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்விட்ச் போர்ட்ஸும் இருக்குது. இங்கேயும் வந்து டாப் லைட் கொடுத்துருக்காங்க. எஸ், அப்படி கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்க்கெல்லாம் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கே ஏற்ற மாதிரி பிக்சரைசேஷனோட நமக்கு வால் டைல்ஸ், செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க்கு, ஆரோக்கான ப்ரொவிஷன் அண்ட் எங்கெங்கெல்லாம் ஸ்விட்ச் போர்ட்ஸ் வேணுமோ கரெக்டாக கிரைண்டருக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே வேணுமோ கரெக்டாக ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது. கிழக்கு பக்கமே அதே மாதிரி தெற்கு பக்கம் 2 பக்கம் விண்டோஸ் கொடுத்துருக்கிறதுனால கிச்சனுக்கு ஆல்மோஸ்ட் காத்தோட்டமும் வெளிச்சமும் எப்போவுமே கிடைக்குங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்துல ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. வேண்டாதது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா மேலே கிச்சனுக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 11 சைஸுங்க. கிட்ஸ் பெட்ரூம் சைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு வாலில் மட்டும் டார்க் கலர், நல்லா டார்க் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான். ஃப்ளோரிங்க்கு எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, அதே மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற செராமிக் டைல்ஸ், வால் டைல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நமக்கு ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்துல மிரர் இருக்குது. மிரருக்கு பின்னாடி ஸ்டோரேஜஸ் இருக்குது. வாஷ் பேஷின், அதே மாதிரி ஃபாஸ்செட்டு, நமக்கு ஷவர் பேனல், என்னென்ன வேணுமோ பாத்ரூம் தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்டேர் கேஸை இந்த ஹாலில் இருந்தே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஆஸ் யூஷுவல், நம்ம ஹேண்டைல்ஸ்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அந்த டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒவ்வொரு ரூமுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவே அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கேயும் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. மேலே வந்தோன்னா ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸு. இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டேப்பு, ஸ்விட்ச் போர்டு. ஸோ இங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்காக ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இங்கேயும் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது.
மேலே ஒரு பெட்ரூமுங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் சைடு வாலில் மட்டும் நல்ல ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரி. வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அப்படியே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான். இந்த வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. மற்றபடி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேம் லைக் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த கூலிங் ஷீட் இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிலாக இருந்தாலும் நமக்கு வெயில் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இந்த இடத்துல துவைக்கிறதுக்கான கல், வாட்டர் டேப் கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு இங்கேயே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. மேலே வந்தால் ஓப்பன் டெரஸ் ஏரியா. வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வந்து ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏரியா பாருங்களேன், அவ்வளோ வீடு இருக்குங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க தான். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இவ்வளோ ஃபேமிலிஸுமே வந்து குடியிருந்துட்டு இருக்கிற மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா. அண்ட் ஆல்சோ இப்போது கரண்ட்லி ஏரியா வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டுருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா இந்த மேட்டுப்பாளையம் ரோடு தான் மெயின் ரோடு. இது வெளியில் வந்தீங்கன்னா கரெக்டாக சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1.25 to 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க கரெக்டாக இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டு, 2.25 சென்ட் டியூப்ளெக்ஸ் மாடலில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ்க்கு பெருசாக இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. பட் எங்கெங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜஸ்லாம் விட்டு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட்டு 47 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்த உடனே ஒரு கார்னர் சைட்டு சுற்றியுமே நல்ல விலாசமாக இடம் இருக்குது. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானும் சூப்பராக இருக்குது. 47 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒர்த்து தான். அதுலேயும் நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள்.